அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்து சென்றார். அதன் பிறகாக அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது இல்லத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்? பரிதா, வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கின்றார். இந்த கூட்டணி அமைந்த பிறகு மீண்டும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்பு டெல்லி சென்று அமித்ஷாவை EPS சந்தித்து விட்டு வந்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் சந்திப்பதற்காக இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார். இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக ஒரு மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது. காரணம், அதிமுக பாஜக இருவரும் ஏப்ரல் மாதமே கூட்டணியை அறிவித்திருந்தாலும் கூட அந்த கூட்டணி இன்னும் 100% பொருந்திய கூட்டணியாக, களத்தில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக மாறவில்லை. எனவே அந்த கூட்டணியில பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றது. தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்டது போல செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார். அனைத்து அணிகளும் இணைய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் நேற்று வரை EPS தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் அவர் என்ன முடிவெடுக்க போகின்றார்? பாஜக அதிமுக கூட்டணியை வலுப்பெற செய்ய இரண்டு தலைவர்களும் என்ன பேச போகிறார்கள் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக பாஜகவை பொறுத்தவரையிலே நயினார் நாகேந்திரன் தலைமையில் செயல்பட்டாலும் கூட அண்ணாமலை அதற்கு எதிர்மறையாக செயல்படுகின்றார், அவர் ஒரு தனி கோஷ்டியாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் அரசியல் அரங்கில் உள்ளது. எனவே அதனை சமாளித்து இரண்டு கூட்டணியும் பொருந்தி தொடர்ந்து தேர்தல் வேலைகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆலோசனை கூட்டத்தில் அது குறித்தெல்லாம் விரிவாக பேசி ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.